உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்க போகிறது. நல்ல காலம் பிறந்துருச்சு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக 2025 விளங்கும், யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க, யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, சார் உத்தியோகமே கிடைக்கல, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள், அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது. ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம், இன்முகத்தோடு வரவேற்கிறோம். இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பரிசாய் தாராதா? இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா? இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையதுதான். ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்? அப்ப நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிளே தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா, இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், என்னென்ன பண்ணா இந்த பிரச்சனைகள் சரியாகும், நமக்கு ராசியான தொழில் என்ன, இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டா இல்ல வேற ட்ராக் மாற வேண்டியிருக்குமா, அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா, இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணா நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஏன் 2025க்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரோம்? எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி, 2025 மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான். காரணம் என்னன்னா, இந்த வருடம் தான் 3 பயிற்சிகள் நடக்க போகிறது. என்ன பயிற்சி? ஒன்னு ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, 3மே நடக்க போகுது வித்தின் ஏ ஷார்ட் டைம். அது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி எப்ப நடக்குது? நம்மளோட மார்ச் மாசம் 27 தேதிகள்ல நமக்கு சனி பயிற்சி நடக்குது. அடுத்து குரு பயிற்சி மே 15 குரு பயிற்சி நடக்கிறது. மே 18 ராகு கேது பயிற்சி நடக்கிறது. ஆக வரிசையா இது எல்லாமே நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இது வரைக்கும் லைஃப்ல ஒரு மாதிரி இருந்தேன், இதுக்கு மேல லைஃப் வேற மாதிரி போக போகுது. ஸோ இந்த பதிவை ஆழ்ந்து பாருங்க. இந்த ராசி பலனுக்கான உங்க ராசிக்கான கலர்ஸ், நீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும், எப்பெல்லாம் நல்லா இருக்கும் போன்றவற்றை எனக்கே உரிய நடையில ரொம்ப ஜாலியா இதுல சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, நம்ம தளபதி அவர்கள் சொல்ற மாதிரி என் நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும், அந்த மாதிரி தான் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டிலே சனி வருகிறார். ஆஹா ஆஹா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பை உண்டாக்கி தரார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை, ரொம்ப நாளா புத்திர சந்தானம் இல்லை, எனக்கு ட்வின்ஸ் பேபியை உண்டாக்கி தருவார். குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் வருவது ஒரு மாபெரும் விஷயம், மகத்தான விஷயம். அப்போ உங்களுக்கு அந்த யோகங்களை தருவார். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் என்ன பார்க்கிறாருன்னா, கும்பத்துல அந்த மேனத்துல உட்கார்ந்துருக்கிற சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். இந்த ரிஷபம்ங்கிறது உங்களுக்கு எத்தனாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்ப குடும்ப உறவுகளில் மேம்பாடு. சில பேர் போயிருப்பாங்க, நான் கனடா போகணும் சார், நான் அமெரிக்கா போகணும் சார், குளிர் பிரதேசங்களுக்கு போகணுங்கிறது என் வாழ்க்கையுடைய லட்சியம் சார், நான் ஐடியில் வேலை செய்கிறேன் சார், எனக்கு ஒரு ஆன்சைட் மாதிரி கிடைச்சதுன்னா அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவேன், என் ஃபேமிலியை அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஃபாரின்லேயே இருந்துப்பேன் சார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். நீங்க ஃபாரின் போயிடுவீங்க. இந்த வருடம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 4ஆம் வீட்டிற்க உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை போன்ற விஷயங்களில் யார் வருகிறார்? ராகு வருகிறார். அதே நேரத்திலே உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? ஃபாரின் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்குங்க கிடைக்க போகுது? உங்களுக்கு கிடைக்கும், கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். 2 பேருக்கு தான் உங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் த கோல்டன் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் நீங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் பணம் பல வழிகளில் வரும். இப்படி அப்படிலாம் கிடையாது, அப்படி அந்த மாதிரி சூப்பரா இருக்க போறீங்க. 11ஆம் வீட்டில் சனி பகவான் பார்ப்பதால் சாதாரண ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் முன்னுக்கு வருவீங்க, பெரிய தொழில் செஞ்சாலும் முன்னுக்கு வருவீங்க, என்ன பண்ணாலும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்றால் அது இந்த நேரம் தான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பது. ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டிலே கேது. 10லே கேது இருந்தால், கேது பகவான் வேலை செய்யறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னா அது 10ஆம் இடம் தான். அந்த 10ல் இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார்னா, பலவிதமான
ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கேது பகவான் உருவாக்கி தருவார். அதோட மட்டும் இல்லாம இந்த கேது பகவான் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் உங்களுக்கு அள்ளி தருவார். என்னன்னே தெரியல குருஜி, நான் சும்மா விளையாட்டா பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்கி தருவார். புதிய பணிகள், தொழில், நான் ஒரு லோகோ கம்பெனி ஆரம்பித்தேன், ஒரு ஸ்டிக்கர் கம்பெனி ஆரம்பித்தேன், அது பார்த்தா பெயிண்ட் கம்பெனியாக மாறி, அப்புறமா வால்பேப்பர் கம்பெனியாக மாறி, இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கெல்லாம் இன்டீரியர் டிசைன் கம்பெனியாக மாறி, அதப்படி கிளைகிளையாக விரிஞ்சிக்கிட்டே போகுது குருஜி. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே கிளைகிளையாக விரிஞ்சிக்கிட்டே போகுது. அதனுடைய நீட்சி என்பது எங்களால் அதை கணக்கிடவே முடியாது, அவ்வளோ நீட்சி அடைகிறது. சார் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஒரு ரூட்டில் சைக்கிள் ஓட்டினா அது ஒரு பக்கம் ரூட்டில் உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி வீரு. நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சிருவான். நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது எளிது, நடத்துவது கடினம். வாட்ஸ்அப் குரூப் கூட அப்படிதான். நண்பர்கள்னு ஒரு குரூப் ஆரம்பிப்போம், அல்லது ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு குரூப் ஆரம்பிப்போம். அது ஒருத்தனும் ஒரு போஸ்ட்டும் போட மாட்டான். நம்ம பார்த்து யாராவது ஒருத்தர் காலை வணக்கம் போட்டால் உண்டு. இப்படி தான் வண்டி ஓடும். காரணம் என்ன, எல்லாருமே பிஸி, டைப் வித் சோ மெனி ஆக்டிவிட்டீஸ். எங்கே குரூப் எல்லாம் பார்க்க, இப்போ என் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் மொபைலில் யார் மெசேஜ் பண்ணானே பார்ப்பேன். அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு லட்சணம், டைம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சவங்களுக்கெல்லாம் பொன்னான வருடம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பிஸ்னஸில் பலவிதமான ஐடியாஸை, கிரியேட்டிவ் ஐடியா, சப் பிஸ்னஸை உருவாக்கிட்டே தருவார். அதை கட்டும்போது அப்படியே கையில் இதோடு சேர்த்து கட்டிக்க வேண்டியது தான், அதை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ண வேண்டியது தான், இதை பண்ணும்போது அதையும் சேர்த்து பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி உங்களுக்கு சப் பிஸ்னஸை உருவாக்கி தருவார். சப் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பிஸ்னஸும் அதோட சேர்ந்து பேரலா அப்படிங்கிற மாதிரி மிக அற்புதமான ஒரு யோகமான ஒரு நேரம் என்றால் அது இந்த சனி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சனி பார்த்தீங்கன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி சாதாரணமாக உங்களுக்கு சொத்து, சும்மா சொத்தெல்லாம் கிடையாது. அப்படி சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கும், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் போன்ற பிரச்சனைகள்ல இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி தருவார். ஒரே ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 விஷயம். 8ஆம் வீட்டிலே குரு மறைகிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது தீர்த்தவாரின்னா தயவுசெய்து நிறுத்திடுங்க. நீங்களா நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அல்லது நான் தாத்தா பீஸா பர்கர் தான் சாப்பிடுவேன்னா நிறுத்திக்கிங்க. கம்முனு குழம்பு சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உருப்பிடலாம். அல்லது நான் மாடர்ன் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், நான் ஸ்ப்ரிங் ரோல் தான் திம்பேன்னா போக வேண்டியதுதான். ஸோ அப்போது இந்த லிவர் பாதிக்கப்படும். ஃபேட்டி லிவர் ஏன் நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடியால் மட்டுமே வருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அஷ்டம குருவில் இருக்க எல்லாரையும் கேட்டு பாருங்க. லிவர் பல்ஜ் அப்படிங்கிறது நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் வரும், நிறையா இது மாதிரி போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாலும் வரும். எல்லாரும் தான் சாப்பிட்றான் பஜ்ஜி, எல்லாருக்கும் வருதா ப்ராப்ளம்? சில பேருக்கு தான் வருது. அந்த சில பேர் யாருன்னா கிரகநிலைகள் சரியில்லாதவங்களுக்கு ஈஸியாக பாதிச்சிடும். நல்லா இருக்கும்போது, நல்ல காலமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நேரம் சரியில்லைன்னா சின்ன தப்பு பண்ணாலும் பெருசாக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி உங்களுக்கு நேரம் சரியில்லை. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் மேல் சந்தேகத்தன்மையை உருவாக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது ஒரு சின்ன மெசேஜ் வந்தாலும் அதை டிரான்ஸ்பரண்டாக ஒய்ஃப் கிட்ட இன்னார் பேசியிருக்காரு, இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி பண்ணார், இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடணும். சொல்லாமல் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி கண்ணு காது மூக்கு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அது ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு வந்தால் பக்கத்தில் இருக்க உங்களுடைய இமீடியட் பாஸ்கிட்ட சொல்லணும், சார் பெரிய பாஸ் கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி கேட்டார் அப்படிங்கிறத உங்களுடைய இமீடியட் பாஸ் கிட்ட சொல்லணும். இல்லைன்னா இவரே கற்பனை பண்ணிக்குவார், ஏதாவது நம்மளை ஓவர்டேக் பண்ணி அவன் எங்கேயோ போகிறான், நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறான் போல இருக்கு, இவரே நினச்சிப்பார். அது போன்ற விஷயங்கள்லாம் கற்பனையால் நடக்கக்கூடிய நிறைய ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரெஷர்ஸோட ஃபேக் ப்ரெஷர்ஸ் தான் அதிகம். நம்ம உருவகப்படுத்துகிறோமோ இல்லையோ, நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், என்னை எடுத்து காட்டி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு ஆக்டிவிட்டி, நான் ஒரு ரூட்டில் போனால் நமக்கு இன்னொரு ரூட்டில் பேர் வைப்பாங்க. ஸோ அப்போ ஜாக்கிரதையாக திருட்டுப்பட்டம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மாபெரும் சொத்து சேர்த்துவீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா தொழில் பண்ணுவீங்க. சின்ன பிரச்சனை, கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, கேரக்டர் டிஃபர்மேஷன், உங்களுக்கு கேரக்டரை தப்பாக சொல்கிறவங்க விஷயங்கள் ஏற்படும். லிவர் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். நிறையா தண்ணி குடிங்க. திருத்தவாரி இருந்தால் விட்டுருங்க. கல்லழகர் ஆற்றுல இறங்கவே கூடாது.
அது ஞாபகமாக வச்சுங்க, தண்ணியே வேண்டாம் நமக்கு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பான வருடம்.